ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தியா கிச்சன் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூசணிக்காய் பொரியல். ஓகேங்களா? ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே ஏற்கனவே பூசணிக்காவை மேலே தோல் நீக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு நீங்கள் வெங்காயம் நிறையா சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம்னா ரொம்ப நல்லது. எனக்கு பெரிய வெங்காயம் தான் இதானுச்சு. சரி, பெரிய வெங்காயம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு 1 கப் வெங்காயம். ஓகேங்களா? நல்லா பொடிசாக நறுக்கிட்டு காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வேகணும், கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்ச பூசணிக்காய் இருக்குங்க இல்லையா, அந்த பூசணிக்காவை கடாயில் சேர்க்கணும். நம்ம பூசணிக்காய்க்கு நீங்கள் தண்ணி விட தேவையே கிடையாதுங்க. பூசணிக்காயிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வெறுமனே அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்குனிங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு காயிலேருந்தும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே வதக்கினா போதும். நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. 2 டீஸ்பூன், அதாவது சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்குங்க. தண்ணியே விட வேண்டாம், அப்படியே வதக்கினா போதும். ஸ்டவ் கொஞ்சம் சின்ன ஸ்டவ்லேயே சிம்மில் வச்சாலே போதும், நல்லா வதங்கிடும். மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. திறந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்பலாம் ஆகாது. 5 மினிட்ஸே நல்லா வெந்துடும். நீங்கள் சீக்கிரமாக பொரியல் பண்ணணும் அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் நல்லா பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 பிஞ்சு, அதாவது சின்ன டீஸ்பூன் சொல்லுவோம்ல, டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா ஜீரகத்தை கசக்கி போடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறுமனே இது மட்டும்தான். வெங்காயம், காஞ்ச மிளகா, காய போட்டு வதக்குறீங்க, ஜீரகம், மிளகுத்தூள் இது மட்டும் போடுறீங்க. நல்லா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், மூடி வச்சு நீங்கள் வதக்கினாலே போதும், நல்லா வதங்கிடும். ஓகேங்களா? பூசணிக்காய் நம்ம என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நல்லது, டைஜஸ்ட் ஆகும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே மாதிரி கொழுப்பு சத்து நல்லா கரைக்கும்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காய். ஓகேங்களா? நல்லாயிருக்கும் மஞ்சள் பூசணிக்காய், சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. 2வது மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மூடி வச்சு 2 செகண்டில் திறந்து பார்த்திங்கன்னா போதும். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது. பூசணிக்காய் ரொம்ப டைம் எடுக்காது, உடனே உங்களுக்கு வெந்துடும். நல்லா கிளறி விட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சா அமுக்குனாலே போதும், நல்லா மசிஞ்சிடும். இதுதான் அந்த பூசணிக்காயோட பதம். ஓகேங்களா? இதோட முடிஞ்சதுங்க. தேங்க்யூ. ஈஸியாக